வணக்கம் நண்பர்களே. வெறும் ஒரே ஒரு மெசேஜ் ஒரு மனுஷனோட வாழ்க்கையையே மொத்தமா மாத்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சில நேரங்கள்ல நாம சாதாரணமா நினைக்கிற ஒரு விஷயம் நம்ம தலையெழுத்தையே மாத்தி எழுதுற அதிசயமான கதையத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது மேட்லி ஃபேக்ட்ஸ் தமிழ். கார்த்திக் சென்னையில ஒரு சின்ன வாடகை ரூம்ல தங்கியிருந்தான். அவனோட வேலை ஒரு டெலிவரி பாய். காலையில கிளம்புனா ராத்திரி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அவனோட வாழ்க்கை ஒரு வட்டத்துக்குள்ள சுத்துற மாதிரி ரொம்ப சாதாரணமா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு மழை பெஞ்ச ராத்திரி கார்த்திக்கோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. நாளைக்கு காலை 10 மணிக்கு அந்த இன்டர்வியூக்கு போகாதே. கார்த்திக் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டான். அந்த மெசேஜ் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு தெரியல. அவர் ரிப்ளை பண்ண முயற்சி பண்ணா, ஆனா அந்த நம்பர் ஆன்லைன்லயே இல்ல. இன்னும் சொல்லப்போனா அந்த மாதிரி ஒரு நம்பரே உலகத்துல கிடையாதுங்கிற மாதிரி அது ஒரு மர்மமா இருந்துச்சு. எதுக்காக இப்படி ஒரு மெசேஜ் வரணும்? அந்த இன்டர்வியூக்கு போனா என்ன ஆகும்? ஒருவேளை அவன் அந்த மெசேஜ மதிக்காம போயிருந்தா அவனோட நிலைமை என்னவாகியிருக்கும்? அடுத்த நாள் காலையில இன்டர்வியூக்கு போக கார்த்திக் தயாராயிட்டான். ஆனா அவனோட மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம். நேத்து வந்த அந்த எச்சரிக்கை மெசேஜ் அவனை தடுத்து நிறுத்திச்சு. அவனோட லாஜிக் எல்லாம் போ அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா அவனோட உள்ளுணர்வு வேணா அப்படின்னு கத்துச்சு. கடைசியில ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து அன்னைக்கு வீட்லயே தங்கிட்டான். அன்னைக்கு சாயங்காலம் அவனுக்கு ஒரு பேரெதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. நியூஸ்ல ஒரு பிரேக்கிங் நியூஸ். அவன் போக வேண்டியிருந்த அதே ஆஃபீஸ் பில்டிங்ல பயங்கரமான தீ விபத்து. அங்க இருந்த நிறைய பேருக்கு ஆபத்தான நிலைமை. கார்த்திக்கோட கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. அவனோட உசுர காப்பாத்துன அந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணான். ஆனா மறுபடியும் அதே பதில்தான். இந்த நம்பர் பயன்பாட்டில் இல்லை. அந்த ஒரு மெசேஜ் மட்டும் வரலனா கார்த்திக் இப்போ உயிரோட இருந்திருக்க மாட்டான். ஆனா யாருமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து அவனுக்கு மட்டும் எப்படி இந்த தகவல் கிடைச்சது? அன்னைக்கு ராத்திரி ரூம்ல ஒரே மயான அமைதி. அப்போ திடீர்னு மறுபடியும் அவனோட ஃபோன் வைப்ரேட் ஆகுது. இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு அந்த மர்ம நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. கார்த்திக்கு பயத்துல வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. பதட்டத்தோட, நீங்க யாரு, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு டைப் பண்ணான். 1 நிமிஷம், 2 நிமிஷம், எந்த பதிலும் இல்ல. கடைசியில ஒரு மெசேஜ் வந்தது. நான் 5 வருஷத்துக்கு பிறகு இருக்கிற நீதான். கார்த்திக்கோட உலகமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. எதிர்காலத்துல இருக்கிற கார்த்திக் இப்போ இருக்கிற கார்த்திக் கிட்ட ஒரு விஷயத்த தெளிவா சொன்னான். இனிமே வர்ற 3 நாள்ல நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உன்னோட மொத்த வாழ்க்கையையும் மாத்தப் போகுது. கவனமா இரு அப்படின்னு அந்த மெசேஜ் முடிஞ்சது. தனக்கு ஒரு ஆபத்து வரும்னு தெரிஞ்சு காலத்தை தாண்டி வந்து தன்னைத்தானே காப்பாத்திக்கிட்ட அந்த நிமிஷம் கார்த்திக் கிட்ட இருந்த சோம்பேறித்தனம் மொத்தமா மறைஞ்சு போச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த மாற்றம் கார்த்திக்க ஒரு புது மனுஷனா மாத்துச்சு. தான் சாக வேண்டிய இடத்துல இருந்து உயிர் பிழைச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வு அவனை ஒரு சின்ன ஆன்லைன் பிசினஸ ஆரம்பிக்க தோண்டுச்சு. நாட்கள் கடந்துச்சு, வாரங்கள் போச்சு. கார்த்திக் பகல் இரவுன்னு பார்க்காம உழைச்சான். அவனோட அந்த சின்ன பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சுது. இப்போ சரியா 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. கார்த்திக் இன்னைக்கு ஒரு பெரிய நிறுவனத்தோட ஓனர். ஒரு காலத்துல வாடகை கொடுக்க கஷ்டப்பட்டவன் இன்னைக்கு ஒரு அழகான ஆஃபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துச்சு. தன்னோட பழைய போனை எடுத்து சார்ஜ் போட்டு ஆன் பண்ணான். போன்ல இருக்கிற கேலண்டரை பார்த்தான். இன்னைக்கு அதே நாள், அதே தேதி. அவன் சிரிச்சுக்கிட்டே ஒரு மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் கொடுத்தான். நாளைக்கு காலை 10 மணிக்கு அந்த இன்டர்வியூக்கு போகாதே. அந்த ஒரு கிளிக் மூலமா காலச்சக்கரத்தோட அந்த வட்டத்தை கார்த்திக் முழுமையாக்கினான். தனக்கு தானே ஒரு பாதுகாப்பா நின்னு தன்னோட எதிர்காலத்தை தானே வடிவமைச்ச அந்த நிமிஷம் அவனுக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தியை கொடுத்துச்சு. நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல நாம ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம போகலாம். அது ஒரு பெரிய நஷ்டம் அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா நிஜத்துல அந்த தடைகள் எல்லாமே நம்மள ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்தி சரியான பாதைக்கு கொண்டு போறதுக்கான சைகைகளா கூட இருக்கலாம். அதனால வாழ்க்கையில வர்ற மாற்றங்களை பயப்படாம ஏத்துக்கங்க. உங்களுக்காக உங்க எதிர்காலம் ஒரு பெரிய வெற்றியை காத்துக்கிட்டு வச்சிருக்கலாம். எனவே இது போன்ற வாழ்க்கை பாடங்கள் கொண்ட சுவாரஸ்யமான கதைகள் தினமும் பார்க்க மேட்லி ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.